நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிக்கொட்டி இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிடுறாங்க. இதோ பாருங்க விஜய், இனிமேல் நான் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையாகவும் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, மைக் வருதுன்னு கீழே விடுறாங்க. உடனே நம்ம விஜய் தூக்கி பிடிச்சிடாரு. இதை பார்த்தவங்க வெண்பா குட்டின்னு அப்பா அம்மா ஜாலியாக இருக்காங்க, அப்பா அம்மா எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கத்துறாங்க. உடனே பார்க்கணுமே அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துட்டான்னு கத்தனதும் ரஞ்சிதம் எல்லாரும் ஒரு பக்கம் வந்து பார்க்குறாங்க. சரி யாரும் மனசு நோடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லிகா பக்கம் மூஞ்சி சோகமாக இருக்குது, நம்ம விஜயோட மூஞ்சி பளிச்சுன்னு இருக்குது. ஏன் புருஷன் முன்னாடி ஒன்றும் சேரவே கூடாதா, நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருந்துடணுமா, நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே ஒத்துமையாக தான் இருப்போம், ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்து எங்கள் பிள்ளைங்களை ஒத்துமையாக வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டதும் சரி ஓகே சந்தோஷப்படுறாங்க. சரி ரஞ்சிதத்துக்கு ஒரு பக்கம் வயிறு எரியுது, தக்கு 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 தக்குன்னு எரியுது. ஒரு பக்கம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க சொல்லிட்டு தெரியலிங்க. சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா நான் அடிச்சா வெட்டு வெடு பட்டைய கிளப்போம் மாடி அப்படின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புறாங்க. கிளப்புறதோட மட்டும் இல்லாமல் அதில் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அப்படியே சும்மா வேறு லெவல் க்ளீன் பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாமே உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். சரி இப்படி அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனை ஓடினு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு கூலிப்பாடியை நாடுறாங்க. கூலிப்பாடிக்கிட்ட இதோ பாருங்கள் எனக்கு என்ன ஆகணும் ஏதாகணும் இதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு அவ இது மட்டும்தான் எனக்கு முக்கியம், இது சீக்ரெட், அதனால தான் மொல்லா சொன்னேன். சரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் கரெக்டாக ஒரு 10 லட்சம் கையில் கொடுத்து வந்துடுறா. நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க அவர்கிட்ட பண்ணீங்க ஒன்றை பண்ணுங்க லொட்டு பசங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவனும் இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு முடிவை சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரே பரபரப்பான ஒரு உச்சக்கட்டமான நிலையமாக போயின்னு இருக்குங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வேண்டின ஒரு பக்கம் நாமளும் ஆசீர்வாதத்தை போடுவோம். ஆனால் நல்லதே நடந்தால் நல்லதான், நல்லது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா, அவங்க இருந்து சரி ஓகேன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் பாட்டி இருந்து ஒரு பக்கம் அடியே ரஞ்சிதா என்னடி பண்ணுற சோகமாக உட்காந்து இருக்கேன், அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி உன் மாமனை கைவாசில் போட்டலாம், அடி கிளவி அவள் தான் கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே கைவாசை போட்டு நான் அப்படியே போட்டான் என்னடி பேசினு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க அம்மா உன் திட்ட உடனே ஏய் உனக்கு சொல்கிறது புரியலையா, ஒரு வீட்டில் ஒன்று போனால் இன்னொன்று கூட வருமா, அப்போ அது போனால் நீ வந்துடுவேன் அந்த இடத்துக்கு, அதை தாண்டி பாட்டி சொல்லிருக்காங்க புரிஞ்சுக்காத மாங்காமடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுன்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டால் நம்ம வெண்பா கூட்டு நாங்கள் அப்பா கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன், நீ என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சைலண்ட்டாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டில் போய் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. இதுக்கு வேலை எதெல்லாம் நடக்க போகுது, ஒரு பக்கம் அப்படியே தூக்கம் வருது, என்ன பண்ணுறது சீரியலை வேறு 10:30 தூக்கி வச்சிட்டானுங்க, அது வரையும் பார்க்காம முடியாது, ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு பக்கம் தூக்கம் வருது, ஐயோ நானா இது எனக்கு தேவையாடா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் தான் போயின்னு இருக்குது. சரி பார்த்துப்போம் எவ்வளோ பார்த்துருச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சமாளிச்சு விட்டு தள்ளுவோம். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போக, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி, வணக்கம்.